ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ப பயணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சோண்டு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல நாங்கள் எப்படி உழவு ஓட்டி செடி ஊனணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஏற்கனவே இந்த இடத்துல காய்ச்செடி ஊனியிருந்தோம். பில்லு நிறையா வந்துருச்சுனால புதுசாகவே செடியெல்லாம் ஊனிக்கலாம் அப்படின்ட்டு மாட்டை கட்டியாச்சுங்க. மாடு பில்லு எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுன்னா டில்லரில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால் மாட்டை கட்டியாச்சு. செடி நடுறது பெருசு இல்லைங்க. அதை தென்னை மட்டை இருந்தும் தேங்காய் கிட்டேருந்தும் காப்பாற்றுறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதை விட பெரிய டாஸ்க் பில்லுக்கிட்டேருந்து காப்பாற்றுறது தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏன் இந்த டயலாகை சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா பில்லு நிறையா வந்துருச்சு. இந்த பில்லுக்குள்ளே நடக்கிறப்போ ஏதோ ஒரு பெரிய புதற்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. டில்லர்லேயே உழவு ஓட்டி டில்லர்லேயே பாறை கட்டித்தரேன் பாருன்னு சொல்லிட்டு என் கணவர் தன் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்குது. என் கணவர் ரொம்ப திறமைசாலி. ஏன்னு கேட்டிங்கன்னா டில்லர் அது ஒரு பக்கமாக போகுது, இவர் ஒரு பக்கமாக இழுக்கிறாரு. ஆனால் எப்படியோ நான் உனக்கு ஓட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சிக்கு சொல்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படா இதை ஓட்டி தருவாங்க, எப்படா இந்த புதரை மூடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சந்தில் பொந்தில் ஏதாச்சும் செடி நட்டு வச்சதுன்னா மறக்காமல் சுத்தம் பண்ணி காப்பாற்றிக்கோ, இல்லைன்னா ஃபுல்லாக டெல்லரில் ஓட்டிடுவேன் அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டாங்க. சரி எப்படியோ ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போயிட்டான்னா நம்மளுக்கு அந்த செடியும் கிடைக்காது அப்படின்ட்டு செடி சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எங்கடா இத்தனை நாளாக என்னை மறைச்சி வச்சுருந்தீங்கன்னு அந்த செடி கேட்குற மாதிரி இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டிருந்தோம். தைப்பொங்கலுக்கு வாங்கின கரும்பு மிச்சம் இருந்துச்சு. சரி அது போட்டு வைக்கலாம், வருதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சுருந்தோம். ஒரு வழியாக அந்த கொஞ்சோண்டு இடத்தையும் டில்லரில் உழவு ஓட்டியாச்சுங்க. அப்படியே போய் நாற்றெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க. போயிட்டு ஒரு 5 நாற்று வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாத்தோட ரேட் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்ங்க. என்னென்ன நாற்றுன்னு பார்க்கலாங்களா? மிளகா நாற்று, சின்ன வெங்காய நாற்று, கத்திரி நாற்று, தக்காளி நாற்றுங்க. இன்னொரு நாற்றோட பேர் நான் சொல்லலை. யாருக்கெல்லாம் தெரியுமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்த நாற்றை எல்லாத்தையும் வீட்டுக்கிட்ட இருக்க தோட்டத்தில் நட்டு வச்சாச்சுங்க. பதியம் போட்டு வச்சாச்சு. நாளைக்கு பாறை கட்டி ஊனிக்கலாம் அப்படின்ட்டு. உங்களை ஒத்தையாக நறுக்கலாம் நான் பாரு இன்னும் கட்டவே இல்லை, அதனால் நீங்கள் கத்தையாகவே ஒட்டுக்காகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதியம் போட்டு வச்சுட்டேங்க. பதியம் போட்டோன்னே அப்படியே 2 டப்பா தண்ணி ஊற்றி விட்டலாம் அப்படின்ட்டு கொண்டு ஊற்றிக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் செடி வாடாது, வேர் நல்லா பிடிச்சி தலைய ஆரம்பிக்கும். அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு நாளைக்கு பாரு கட்டலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக சூப்பராக பாரோட்டி முடிச்சாச்சுங்க.
ஒரு வழியாக பாரோட்டி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நீரோடையெல்லாம் எடுத்து விட்டால் தான் தண்ணி வந்து பாயறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீரோடையெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்குறேன். டெல்லர் உழவோடுறப்பயே சொல்லியிருந்தேங்களா கரும்பு வந்து போட்டிருக்கேன்னு. அது சூப்பராக முளைச்சி வந்துருச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக முளைச்சிருக்குது. அதுக்கு வந்து என் கணவர் வந்து மண் வந்து கொஞ்சம் இணைச்சி விட்டுட்டுருக்குறாங்க. மண் இணைச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா கிளச்சி வருங்க. கடைசியாக பாரெல்லாம் ஓட்டினதுக்கப்புறம் பார்க்குறக்கு எப்படி தாங்க இருக்குது. நாற்றெல்லாம் பாருங்கள் சூப்பராக தளத்தலன்னு இருக்குது. வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வந்து இங்கே தாங்க போட்டு வைப்போம். போட்டு வச்சதில் பார்த்திங்கன்னா இதில் பூசணி விதை வந்து முளைச்சிருக்குது. இந்த தோட்டத்தில் நான் விதை ஊனி முளைக்கிறத விட தானாக முளைக்கிற செடி தான் வந்து நிறையா இருக்குங்க. ஏன்னா காய்கறி வேஸ்டேஜெலாம் வந்து கொண்டு வந்து போகிறதுனால நிறையா வந்து முளைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி வந்து நிறையா முளைச்சிருக்குது பாருங்கள். இந்த தோட்டத்துக்கு குப்பையெல்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. காய்கறி வேஸ்டேஜே வந்து குப்பையாக மாறிடும். அது இல்லாமல் செடியில் இருக்கிற விழுகிற தலையெல்லாம் வந்து குப்பையாக போயிருங்க. நம்ம வீட்டுக்கு மேலே டேங்க் வந்து வச்சுருக்காங்க. தண்ணி அதுக்கு விட்டோம் அப்படின்னா நீர் தண்ணி வந்து வெளியே வர மாதிரி இங்கே தோட்டத்துக்கு வர மாதிரி வச்சுருக்கோங்க. கரும்பயிர் பார்த்திங்கன்னா சூப்பராக தளக்குலன்னு இருக்குது. தண்ணி வந்து பாய ஆரம்பிச்சிருச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா பாஞ்சிருச்சுங்க. இப்போ முதல்ல வந்து வெங்காய நாற்று வந்து நடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. முதல் முறையாக இப்போ தாங்க வெங்காய நாற்று வந்து நடுறேன். நான் வெங்காய ஊனி வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாற்று வந்து ஊன்னதே இல்லைங்க. இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் ஊன்றோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வெற்றிகரமாக வெங்காய நாற்று வந்து நடவு பண்ணி முடிச்சாச்சுங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த நாற்றோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தேன் இல்லைங்களா, நாற்றுல வந்து ஒரு நாற்று மட்டும் பேர் சொல்லலை அப்படின்னு. அந்த நாற்றை வந்து எடுத்து நடுறக்காக கிளம்பியாச்சு. அந்த நாற்றையும் நட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து வேறு நாற்று வந்து எடுத்து நடுறக்காக கிளம்பியாச்சு. வேறு நாற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று.
மொத்தமாக இந்த தோட்டத்தில் வந்து 3 நாற்று தாங்க நட்டிருக்கோம். வெங்காய நாற்று, மிளகா நாற்று, இன்னொரு நாற்று வந்து அதோடய பேரை வந்து மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காய நாற்று மட்டும் முழுசாக இங்கேயே நட்டாச்சுங்க. மிச்ச நாற்று எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நட்டுருக்குறோம். தக்காளி நாற்று, கத்திரி நாற்று நடவே இல்லைங்க. வீட்டுக்கு முன்னாடி மிளகா விதையும் தக்காளி விதையும் போட்டு விட்டுருந்தேங்க. நாற்று வந்தால் வேறு பக்கம் எடுத்து நட்டு வைக்கலான்ட்டு. கடைசியில் எடுத்து நட்டு வைக்காமல் காயே பிடிச்சிருச்சு. நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குதுங்க. நிறையவே பிடிச்சிருக்குது. இதுக்கு வந்து எந்த பராமரிப்பும் இல்லைங்க. நான் எந்த குப்பையுமே போடல. சும்மா தண்ணி மட்டும்தான் விட்டுட்ருக்குறேன் டியூப்பில். அதே போல் மிளகா செடியும் பார்த்திங்கன்னா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாற்றெல்லாம் ஊனதுக்கப்புறம் ஓவரால் வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. இப்படி தான் இருக்குது. அந்த குப்பையெல்லாம் வந்து நல்லாவே மக்கிருங்க. நம்ம தோட்டத்தில் தானாக முளைச்ச செடிகள்லாம் வந்து அப்படியே விட்டுடலான்ட்டு இருக்கிறேங்க. அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா காய் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். பந்தல் மட்டும் போட்டு விட்டுடலாம். நாற்றெல்லாம் ஊனதுக்கப்புறம் பார்க்குறக்கு இப்படி தாங்க இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கேன். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.